ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போறதா இருந்தா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா போவீங்களா இல்ல தண்ணியில போய் நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கலாம்னு நினைப்பீங்களா? சம்டைம்ஸ் நானும் அப்படிதான் பண்ணுவேன். அன்னைக்கு நாங்க மெரினா பீச் கிட்ட லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல பட்டினம்பாக்கம் கிட்டத்தட்ட அந்த இடத்துலதான் நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம். செம்ம ஆட்டம் தண்ணியில. அப்புறம் எதிர்க்க இருக்க சுந்தரி அக்கா கடைக்கு போயிட்டு நல்லா நான்வெஜ் மீல் சாப்பிட்டோம். மீன் குழம்பு சூப்பரா இருந்தது. மீன் வறுவல் வந்து பாத்தீங்கன்னா உள்ளர உப்பு காரம் இறங்கல, மேலாப்புல மட்டும் உப்பு காரம் இருந்தது. பட் பிரான் ஃப்ரை சூப்பரா இருந்தது. அது 2-3 சாப்பிட்டோம். மீன் மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு 4 o'clock ஆயிடும்னு சொன்னாங்க. சோ திருப்பி போய் பீச்ல விளையாடலாம், நல்லா ஜாலியா பீச்ல விளையாண்டோம். நானும் ஜியும் சும்மா மணல்ல தான் உட்கார்ந்து இருந்திருப்போம், நீங்க பாத்துருந்திருப்பீங்க. அப்பாவும் ஷர்வன் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் திறக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன கடையில போயிட்டு வேர்க்கல்ல மாங்காய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா அப்படியே லைட்டா எட்டி பார்த்தோம். மார்க்கெட் அப்பதான் லைட்டா ஓபன் ஆக ஆரம்பிச்சது. சரி ஓகே, சீக்கிரமா வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சீக்கிரம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் நடந்து பேசிட்டே போனோம். என்ன வாங்கலாம்னு யோசிச்சோம். கடையே இன்னும் திறக்கலையேன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒண்ணு திறந்திருக்கிறத பார்த்து எல்லா கடையும் நோட்டை விட்டுட்டு எங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு எங்க சீப்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு காசு வந்து அதாவது வேலிடா இருக்கணும், இந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு இவ்வளோனா ஓகே அப்படின்னு அப்பா பார்த்து வாங்குவாங்க. இவ்வளவு தூரம் வந்து வாங்குறோம், குறைஞ்ச காசுல ஃப்ரெஷ்ஷா வேற மீன் கிடைக்குது, கொஞ்சம் நிறைய வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த லீவ் நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். சோ தேவையான ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு பீச்சுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஒரே ஆட்டோங்க, தண்ணியில வெயிலன்னு எப்படி இருக்கு பாருங்க எங்க ஃபேஸ்லாம். வர வழியில ஒரு பேக் கடைய பார்த்தேன். குட்டி பர்ஸ் 200 ரூபாய்க்கும் ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக்ஸ்ல இருந்து பேக்ஸ் வரைக்கும் 250, 300, 350, 450 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. 250 to 350 ரேஞ்சஸ்ல ஒரு 4-5 பேக் நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப அழகா இருந்தது, கொஞ்சம் குவாலிட்டியாவே இருந்தது, அந்த பைசாக்கு வர்த்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. 300 அதே 200 அதுவும் 200 250 இதுவும் 50 இதுவும் 50 இதுவும் 250 எல்லாமே 250. அது 350 350 1500 போய் வாங்குற ஒரு பேக் விலைக்கு நிறைய பேக் வாங்கிட்டேன். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பீச்சுக்கு போறதுக்கு, மார்க்கெட்ஸ் போவ, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரஃப் யூஸ் பண்ண யூஸ் ஆகுமே வாங்கினேன். பொங்கல் ஹாலிடேஸ்ல இந்த மாதிரி பீச்சுக்கு எல்லாம் போய் விளையாண்டு சாப்பிட்டு கிஃப்ட் இந்த மாதிரி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி நான் என் லைஃப்ல பண்ணதே இல்லை. தான் ஃபர்ஸ்ட் டைம், வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். டாடா.